வெல்கம் டு ஜெம்சி மெக்கானிக் அண்ட் ஜெம்சி மெக்கானிக் மூர்த்தி. எப்படி வேணாலும் எடுத்துங்க. உங்களுக்காக 2 யூடியூப் சேனலும் 2 ஃபேஸ்புக் பேஜும் இயங்க போகுது மெக்கானிக்கு சம்மந்தமாக மட்டும். இப்போ நம்மளுடைய வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தம்பி இருக்கான் இல்லைங்களா பிளாக்கி, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயில் ஸ்பார்க்கிங் ப்ளக்குங்கிற இல்லைங்களா, இதுக்கு வர்ற காயில் அவுட்டே. ஸோ ரொம்ப நாளாக பாவம் இதோட தான் ஓடிக்கிட்டே இருந்திருக்கிறான். நம்மளுக்கு தெரியல இந்த இடத்துல உள்ளே இருந்தது, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல உள்ள கருகி கட்டாக இருந்திருக்குது. இப்போ அதை எடுத்து க்ளீன் பண்ணி போட்டு பார்த்தா செட் ஆகாது. ஸோ நம்ம புதுசு தான் மாற்ற போகிறோம். இந்த தருணத்தில் நம்ம எடுக்கக்கூடிய தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கையை ஜெம்சியின் குடும்ப உறவுகளுக்காக முன்வைக்கிறோம். ஸோ கவனமாக பார்த்துக்குங்க என் அருமை சகோதர சகோதரிகளை. உங்களுக்காகத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என் வீட்டில் இருக்கக்கூடிய வாகனங்கள் 2 காரு 1 பைக்கு எப்படி தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கையில் பராமரிச்சுக்கிறேன், பழுது நீக்கிக்கிறேன், பழுது வராமலும் எப்படி பராமரிச்சுக்கிறேன், நாளைக்கு இந்த மாதிரி செகண்ட் ஹேண்டு வண்டிகள் நல்ல வண்டிகள்லாம் நான் இன்னும் நிறைய வாங்குவேன், அதெல்லாம் எப்படி வாங்குகிறேன், அந்த மாதிரி வாங்குகிற வண்டிகளில் உங்களுக்கு தேவைப்படுறப்போ அதை எப்படி கம்மி விலையில் நம்ம குடும்ப உறவுகள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜெம்சியின் குடும்ப உறவுகள் இப்போவே கூட உங்கள் வீட்டில் ஏதாவது கொடுக்குற வாகனங்கள் இருந்தால் தவறாமல் நம்மக்கிட்ட கூப்பிட்டு தொடர்பு கொள்ளுங்கள். முதல் கட்டம் கோவை மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களாம் கூப்பிடுங்க. மற்றபடி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறவங்களும் கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல வண்டி தரமான வண்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம குடும்ப உறவுகளுக்குள்ளே மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஈரோடில் ஒருத்தர் இருக்கீங்க, திருப்பூரில் இருக்கீங்க, இன்னும் வந்து தேனி கம்பம் மதுரை அப்படி எங்கே இருந்தாலும், தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்ல வண்டி வச்சுருக்கீங்க, நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவராக இருக்கணும். இந்த ஜெம்சி மெக்கானிக்கு புதுசாக வந்தவங்களுக்கு செட் ஆகாது. ஜெம்சியின் குடும்ப உறவுகளாக இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஜெம்சி மெக்கானிக் காணொலி ஜெம்சி அப்படி ஜெம்சி குருங்கிற ப்ரொஃபைல்லையும் நான் இணைச்சுடுவேன். 5 லட்சத்துக்கு மேலே இருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு நான் ரொம்ப நாளாக ஜெம்சி ஃபேமிலி மெம்பராக தான் இருக்கேன், ஸோ உங்களோட பல முறை பேசியிருக்கேங்கிறத தொடர்பு கொண்டுட்டு உங்கள் வாகனங்கள் விற்கணும்னாலோ இல்லை நல்ல வாகனங்களை வாங்கணும்னு நினச்சிங்கனாலும், நல்லா நோட் பண்ணிக்கங்க, வாகனங்கள் விற்கணும்னு நினைச்சாலும் நல்ல வாகனங்களை வாங்கணும்னு நினைச்சாலும் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்பாடு செய்து தர்றோம். முழுக்க இது ஜெம்சியின் குடும்ப உறவுகளுக்கு மட்டுமே. புதியவர்கள் தற்போது பொறுமை காத்துங்க. வருங்காலத்தில் இதற்கான கட்டமைப்பெல்லாம் இன்னும் பெருசு பண்ணிட்டு புதுசாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபியூச்சரில் பண்ணுறோம். புரியுதுங்களா? இப்போதைக்கு ஜெம்சியின் குடும்ப உறவுகளுக்கு மட்டும்தான். இந்த மாதிரி 2 வீலர் மட்டும் இல்லை, அதே தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. 4 வீலர் கனரக வாகனம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, காரு டிராக்டரு இன்னும் எப்படி சொல்கிறதுங்க பஸ்ஸு, நீ என்னென்ன வாகனம் இருக்கோ மெக்கானிக் எல்லாமே, புரிஞ்சுதுங்களா. வருங்காலத்தில் ஏர்கிராஃப்ட் வரைக்கும் போக போகிறோம், அதை அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு என்னென்ன வாகனங்கள் இருக்கோ அத்தனை வாகனங்களுக்கு நம்ம வந்து தொடங்க போகிறோம். இப்போ வந்து 2 வீலர் மெக்கானிக்கு இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4 வீலர் வந்து நம்ம பண்ண போகிறோம். நம்மளுடைய 2 வண்டியும் நிறுத்தி வச்சு 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. கொரோனா டயத்தில் நிறுத்தினது. இப்போ தான் திருப்பி டிங்கரிங் பேஸ்டிங் பார்த்து வண்டியை திருப்ப போகிறோம். ஸோ அதற்கான பராமரிப்பு வேலைகள், பழுது ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அதை அதாவது நிவர்த்தி பண்ணக்கூடிய வேலைகள், அந்த மெக்கானிக் ஒர்க்கெல்லாம் உங்கள் முன்னாடி இனி நேரலையிலையும் இந்த மாதிரி எடுத்து போடுற மெயின் வீடியோலையும் ரீல்ஸ்லையும் போஸ்ட்டு வடிவிலையும் உங்களுக்காக பகிர்ந்துக்கிறேன். ஸோ தொடர்ந்து ஆதரவு அள்ளி கொடுங்க. உங்களால் எனக்கு கிடைத்த வளர்ச்சியை திருப்பி உங்களுக்கே பயன்பட வைக்கிறதுக்காகத்தான் இத்தனை பக்கங்கள், இத்தனை சேனல்கள். நல்லா நோட் பண்ணிக்கங்க. உங்களால தான் நான் வளர்றேன். அந்த வளர்ச்சியை திருப்பி உங்களுக்கு தரணும். இப்போ நான் உங்களை மாதிரி வளர்ந்துட்டு இப்போ கண்ட கார்பரேட்டுகளுக்கு போய் செலாம் போட்டுட்டு காசு சம்பாதிக்க எனக்கு ஐடியா இல்லை. இப்போ வளர்ந்த வளர்ச்சியை தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து எனக்காக உதவுனவங்களுக்கு இப்போ அதை திருப்பி கொடுத்தோம்னா, இப்போ நல்ல வாகனம் இருக்குது, நல்ல விலைக்கு உங்களுக்கு விற்றா உங்களுக்கு தானே நல்லது. அதே மாதிரி ஒரு தரமான வாகனம் ஒரு சரியான விலையில் வாங்கினா அது உங்களுக்கு தானே நல்ல நன்மை. அதுக்காகத்தான் இந்த விஷயம். அதுவும் நம்ம குடும்ப உறவுகளுக்காகத்தான் தொடர்ந்து வைக்கிறேன். நீங்கள் வேண்டுகோள் வச்சதுக்கிடங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கையில் வாகனமெல்லாம் ஓட்டையில் என்ன பண்ணுறது, அதை எப்படி வாங்கிறது பராமரிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. அதற்காகத்தான் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி என்னுடைய எல்லா பயன்பாட்டையும் உங்களுக்கு பயன்பெற வைக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களை. நான் உங்கள் குரு, உங்கள் பௌர்ணம்மாவுடன் அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம்.